வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு இது செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். இது 2 நாளான இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு வானொலி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பூண்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் நல்லா இது வறுபட்ட உடனே ஜீரகம் கருக விடாமல் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா பச்சரிசி 1 ஸ்பூன் அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானிலையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு கரண்டி குழி கரண்டி அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 அளவுக்கு நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பல்லு பூண்டு இதைத்தோடு சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக வதங்கி வந்தால் போதும். நேரம் கொஞ்சம் லைட்டாக மாறினா போதும். ஒரு 2 நிமிஷம் போல் இதை பூண்டை வதக்கிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்குவோம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பூண்டு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புளி பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம இது கூட சேர்த்துருவோம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இது கொதிச்சு வரணும், மூடி வச்சுக்கலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, அரிசி இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரணும். நல்லா குழம்பு 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்குவோம். குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பூண்டு குழம்பு சூப்பராக இது போல் செஞ்சு பாருங்கள். இது 2 நாளாக ஆகணும். இந்த குழம்பு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது 2 நாளாகணும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.